விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அவலூர்பட்டினுடைய வார சந்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வாரத்தில் புதன்கிழமை அன்று வந்து கூடும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு கூடும். இப்போ வந்து 6:30 மணிக்கு விடிய ஒரு 6:30 மணிக்கெலாம் கூடிடுதுங்க. நம்ம வந்து இன்றைக்கி சந்தைக்கு வந்துட்டோம். நம்ம வந்து முகப்பு பதியில் நம்ம வந்து போய்கினே இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சண்டை கோழி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா வந்து 1100 அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க, ஆடுங்க, மாடுங்க எல்லா பொருளுமே பதார்த்தம் அந்த மாதிரியான பொருள் எல்லாமே அன்றைக்கி முழுக்கவே இங்கே வந்து இருக்கும். காலையில் ஆடு மாடுங்க கோழிங்க வந்து விற்பனையாகி ஒரு 9 மணிக்கெலாம் காலி பண்ணிவிடுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பதார்த்தம் இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். எல்லா பதார்த்தமும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி ஜோடி வந்து 350 ரூபா சொல்கிறாரு. இது வந்து கின்னி கோழி, இது வந்து 500 ரூபா சொல்கிறாரு ஜோடி. இவர் வந்து தர்மபுரியா சொந்த ஊர், வாரம் ஆனால் இங்கே வருவாராம். இது வந்து சொனாலி பார்த்திங்கன்னா கொட்டைக்கோழி எல்லாமே ஒரு பக்கமாக வளர்க்குறாரு. இது வந்து ஜோடி 300 ரூபா அந்த அளவுக்கு சொல்கிறாரு. இது வந்து வான்கோழி ஜோடி வந்து 450 ரூபா சொல்கிறாரு. இவர் வந்து வாரம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாராம். ஃபோன் நம்பர் கேட்டோம், ஆனால் அவர் வந்து நீங்கள் வந்துடுங்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நாட்டுக்கோழி. இங்கே ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சந்தையை தான் பிரதானமாக நினைப்பாங்க. சந்தை மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். சந்தையிலேருந்து தான் வாங்குவாங்க பொருளை. அவங்க உற்பத்தி பொருளை கொண்டாந்து விற்றுட்டு வாங்கிக்கின்னு போவாங்க. சந்தைக்கு வர்றது அவங்களுக்கு வந்து வாடிக்கையாக வாரம் ஆனால் சந்தைக்கு வர்றது ஒரு பெரிய வெளிநாட்டுக்கு போய் வர மாதிரி ஒரு கனவு காணுவாங்க. புதன்கிழமை அப்படின்னா காலையில் கிளம்பி குடும்பத்தோடு வந்துடுவாங்க. அவங்க செல்லமாக வளர்த்த ஆடு மாடுகளை கூட்டின்னு வந்து இங்கே கொடுத்துட்டு அவர் வந்து அப்புறம் போயிடுவாங்க. சில நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மனசஞ்சலம் நிறைய வரும் அவங்களுக்கு. ரொம்ப வந்து செல்லமாக வளர்ப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி செல்லமாக வளர்ப்பாங்க. கயிறு இல்லாமல் அவங்கள கூட சுற்றியும் கிடக்கும். அது வளர்க்கும்போது அவங்களுக்கு அதை பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாடுகள் மட்டுமே இங்கே வரும். ரொம்ப தொலைவாக வாங்கின்னு வந்து வியாபாரம் பண்ணுறது இங்கே கொஞ்சம் கஷ்டம். எப்போயோ ஒரு முறை அந்த மாதிரி வருவாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா வந்து 6 லிட்டர் பால் கறக்குமா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 75,000 ரூபா சொல்கிறாங்க விலை. ஒரு 60 வந்தால் கொடுத்துருவாங்க அதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே சுற்று வட்டாரத்தில் அதாவது ஒரு 10 கிலோமீட்ரு 20 கிலோமீட்டர் இருக்கிற ஆடு மாடுகள் இங்கே வந்து இனம் இருக்கும். அந்த இனத்தை மட்டும்தான் அவங்க வந்து இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிலர் சந்தைக்கு போகும்போது நிறைய தவிடு தண்ணிக்கெலாம் காட்டி வயிறு மோசமாக வச்சுருந்து இங்கே கொண்டாந்து விற்றுட்டு போயிடுவாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் அது நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது மாடு ரொம்ப சின்னதாகவும் சப்பையாகவும் தெரியும். அந்த மாதிரி இவங்க வந்து இதை பண்ணுறது இல்லை. என்ன அவங்க வளர்க்குறாங்களோ அதை வந்து அப்படியே இங்கே வந்து விற்பனை பண்ணுவாங்க. என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை வந்து விற்பனை பண்ணுவாங்க. விலை வந்து கேட்டு பார்ப்பாங்க. ரொம்ப கெஞ்சினாங்க அப்படின்னா சரி நீ தான் வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி போவாங்க. ரொம்ப உயர் ரகமான மாடுகள்லாம் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மக்கள் மட்டுமே இந்த மாதிரி ரகங்களை வச்சுட்டு இங்கே வந்து விற்றுட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்கள் பெண்கள் நிறைய வருவாங்க. இப்போ பட்டதாரிகள்லாம் அது மாதிரி படிச்சுட்டு நிறைய வேலைக்கு போனதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் மட்டும்தான், முதியோர்கள் மட்டும்தான் இங்கே வந்து வராங்க. கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் கொஞ்சம் இளமை தன்மை வாய்ந்தவர்கள் வராங்க. ஒவ்வொரு வாரத்துலேயும் சில நாட்களில் வந்து மாடுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். இல்லைனா மாடுகள் வந்து ரொம்ப கம்மியான சூழ்நிலையில் வரும். இருந்தாலும் சந்தை வந்து வாரமானால் கூடிக்கினே இருக்கும். நிறைய வண்டி வாகனங்கள்லாம் லைனாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது முடிஞ்ச உடனே அவங்கவுங்க அந்த வேலைகளை செஞ்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடு உழவு மாடு ஏர் ஓட்டுற மாடுங்க நிறைய வரும். அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய நல்ல மாடாக வாங்கின்னு போவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுற மாடுகள்லாம் வந்து விற்றுட்டு போயிடுவாங்க. இப்போது என்னென்னா டிராக்டர் அந்த மாதிரி வாகனங்கள் வந்ததால் இப்போ பசு மாடுங்க வருது. இது சில மாடுகள் ஏர் மாடுங்களாம் வருது. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏர் பூட்டி ஓட்டுற மாடுங்க. இந்த கண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க, சின்னதுலேயே வாங்கின்னு போயிடுவாங்க. தோரம்பூ கண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்தியா மாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகங்கள்லாம் இப்போது கொஞ்சம் பெரிய அந்தந்த பகுதியில் அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணுங்க, ஏர் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கண்ணுங்கள்லேயே வாங்கின்னு போய் அது ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் நல்லா அதுங்களுக்கு வந்து புண்ணாக்கு கூழெலாம் ஊற்றி இங்கே கொண்டு வந்து வளர்ந்த பிறகு ஒரு ஒரு 30,000 இல்லை 20,000 வாங்கி போகிறாங்கன்னா இங்கே வந்து 50-60,000 விற்பாங்க. அது முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே வேலையை தான் செய்வாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய வருமானம். 4 ஜதை வாங்கிட்டு போவாங்க, 3 ஜதை வாங்கிட்டு போய் அதை வந்து நல்லா அதே தான் அவங்களுக்கு 3 வேலையும் அந்த மாடையை தான் பார்ப்பாங்க. நல்லா அது வளர்ந்த பிறகு ஒரு கணிசமான ஒரு தொகையை விற்றுட்டு அவங்க குடும்ப செலவுக்கு பயன்படுத்திடுவாங்க. இது என்னென்னா கை போட்டு முறை தான் பேசுகிறாங்க இதில் வந்து. இப்போது சிலர் அந்த பாஷை தெரியாதால நேராகவும் பேசிக்கிறாங்க. ஒரு விரலை காட்டினா அந்த மாட்டை பொறுத்துது. அது வந்து ஒரு விரலை காட்டினாங்கன்னா ஒரு மாடுக்கு ரொம்ப வந்து 50,000-60,000 போகுது அப்படின்னா ஒரு விரலை காட்டினாங்கன்னா அது 10,000. அந்த விரலையே வந்து பாதி பிடிச்சாங்க அப்படின்னா 5,000 அந்த மாதிரி விற்பாங்க. இது வந்து பொட்டை கன்றுக்குட்டிங்க. கிட்டத்தட்ட இது வந்து 18,000-20,000 சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி கன்றுக்குட்டிங்களும் சின்ன சின்ன கன்றுக்குட்டிங்களை சந்தையில் வந்து வாங்கின்னு போய் விற்று அப்படியே வாங்கி விற்பாங்க சிலர் லாபத்தில். சிலர் வீட்டுக்கு வாங்கின்னு போய் ஒரு 4 மாதம் 5 மாதம் நல்லா வளர்த்து சனை பருவத்துக்கு அதான் வந்து கண் போடும் பருவத்துக்கு வந்த உடனே கொண்டாந்து நல்ல ரேட்டுக்கு விற்றுருவாங்க. எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே பேண்ட்டு சட்டை ஷூ அதெல்லாம் கிடையாது. எல்லாமே அவங்க தரமான அந்த என்ன உடை வீட்டில் உடுத்துறாங்களோ அதே உடைய தான் உடுத்திக்கின்னு வருவாங்க. கூழ் வந்து இங்கே பிரதானங்க. காலையிலேயே நல்லா சில்லுன்னு கூழ் குடிப்பாங்க. 7 மணி 8 மணிக்கெலாம் ஆளுக்கு ஒரு சொம்பு 2 சொம்பு குடிச்சிட்டு போயிடுவாங்க. நல்லா கம்பங்கூழ் கிடைக்கும், கேழ்வரகு கூழ் கிடைக்கும். ஊறுகாய் பார்த்திங்கன்னா எல்லா ரகமான ஊறுகாயும் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. பெண்கள் தான் வந்து கூழ் விற்பாங்க. அந்த ஊறுகாயை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து எச்சில் வந்து ஊறும், நாக்கலாம், நமக்கு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். ஒரு சொம்பை வந்து ஒரு 20 ரூபாய் அளவில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான அந்த தொட்டுக்க அந்த ஊறுகாய்களை வந்து பல ரகமாக பிரித்து வச்சுருக்குறாங்க. மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்குறாங்க, பூண்டு ஊறுகாய் வச்சுருக்குறாங்க, மிளகாய் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி எல்லா ஊறுகாயும் வச்சுருக்குறாங்க. பச்சை மிளகாய் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி வேணுன்றவங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சாதா ஒரு உணவை சாப்பிட்ருவாங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே வரைக்கும் இங்கே இருக்கும். ஓரளவுக்கு இருக்கும். 9 மணியோட காலி ஆகிடும். இதெல்லாம் வந்து வாங்கி வீட்டு வளர்ப்புக்காக வீட்டுக்கு வந்து நல்ல ரகமாக இருந்துச்சுன்னா வாங்கின்னு போய் கறவல் மாடுகள்லாம் வந்து ஒரு 70,000-80,000 அப்படி விற்கும் கன்று போட்ட பிறகு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஜாதி பொட்டை கன்றுக்குட்டிங்களாம் பார்த்து சின்னதுலேயே வாங்கின்னு போய் வளர்த்து அதை வந்து பருவத்துக்கு வந்த பிறகு சினையாக்கி அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கும். அதுங்க வந்து நல்லா பால் கறக்கும். அது வந்து லாபமாக இருக்கும். இந்த சந்தைங்களே பார்த்திங்கன்னா இங்கே தேவையான கயிறுங்க எல்லாமே மணிங்க எல்லாமே கிடைக்கும். புது மாடாக வாங்குறவங்க அதுக்கு வந்து போட்டு எடுத்துன்னு போவாங்க. இவனுங்க இங்கே பார்த்திங்கன்னா புண்ணாக்கு வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க. அவங்க தள்ளு வண்டியில் வந்து எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க. 1 கிலோ வந்து 55 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மார்க்கெட்டில் வெளியே பார்த்திங்கன்னா 65, 60 அந்த மாதிரி விற்கும். அதால் வந்து அவங்க இங்கே மக்கள் வந்து மாடு ஆடுங்களை விற்றுட்டு போகும்போது இருக்கிற மாடுங்களுக்கு தேவையான அந்த புண்ணாக்குங்களை வந்து இங்கேயே வாங்கின்னு போகிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது நம்ம வந்து ஆட்டு சந்தைங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பொரி உண்டை, பிஸ்கெட்டுங்க எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். ஹைப்ரிட் பேக்கரிங்கில் கிடைக்கிற பொருள்லாம் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து ஒரு முறம் விற்கிறவங்க. இவங்க கதையை நான் என்ன விலைன்னு கேட்டேன். ஜோடி வந்து 300 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து காது கேட்கல எனக்கு, நான் மேலே ஒட்டை அடிக்கும்போது விழுந்துட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு சோக கதையை ஆரம்பித்து சொல்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என் கையில் கிடச்சது ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஒரே மகனா, அவனும் இல்லையா, அவங்க ஒரே மகளுக்கும் வந்து ரொம்ப ஏதோ சீக்காய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க வயிற்று பழப்புக்காக எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எல்லா வசதியும் இருந்தும் பிள்ளைங்க அந்த மாதிரி வந்து சரியில்லாதால நாமும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம அந்த சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திச்சுன்னு எவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சந்தைக்கு நம்ம வந்து வரும்போது அவங்க வியாபாரத்துக்காகவும் கொஞ்சம் மனம் மாற்றத்துக்காகவும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. இவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சாந்தாரு. விலை வந்து 7,000 ரூபாயா அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காருக்கு வந்து ஃபோன் பண்ணி நிற்கிறாரு. வீட்டுங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ல பிராணி ஆடு தான். ஆடு ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. கயிறே இல்லாமல் கூட அவங்க பின்னாடி அது வந்து சுற்றிக்கினே இருக்கும். நல்லா அவங்க முது மேலே ஏறும், மேலே தோல் போட்ட வரைக்கும் காலை போட்டு தாவும்.
அது மாதிரி செல்ல பிராணிகளாக வந்து ஆடு இருக்கும். இங்கே பதார்த்தமும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒவ்வொரு வண்டியாக வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். கருவாட்டுக்காண்டி பார்த்திங்கனாலும் எல்லா வகையான கருவாடுகளும் கிடைக்கும். மெயின் உணவு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து எப்போயோ ஒரு முறை ஆட்டுக்கறி பண்டிகை காலங்களில் வந்து ஆட்டுக்கறி அந்த மாதிரி வந்து செய்வாங்க. ஆனால் மெயினாக வந்து கருவாடு தான். வாரத்தில் 2 நாள் வந்து கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதுதான் இங்கே கருவாடும் வந்து கிடைக்குது. அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். ஆடு தான் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆடுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆடுங்க அந்த மாதிரி வந்து வெரைட்டியாக வரும். இந்த கருப்பு ஆடுன்னுவாங்க, சின்ன ரகம். அது ரொம்ப ஹைப்ரிட் ரகம்லாம் கிடையாது. இது ரொம்ப மாமிசம் வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்டு கொஞ்சம் அதான் 1 கிலோ வந்து ஒரு 7 கிலோ 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ 10 கிலோ வருதுன்னா ஒரு 8000 ரூபாய் அளவுக்கு வந்து கொடுப்பாங்க. விலை வந்து ஒரு சந்தையை பொறுத்து மாறும். ஒவ்வொரு கிராய்க்கு நிறைய ஆடுங்க விற்பனை ஆகுதுன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆடுங்க விற்பனை ஆகணும்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தாய் ஆடுங்க குட்டிங்களோட கூட வந்து விற்கிறாங்க இந்த பகுதியில். இன்னும் இந்த பகுதியில் இருக்கோ அந்த ஆடுங்களை மட்டும்தான் இங்கே வந்து விற்பாங்க. பெண்கள் அவங்க வளர்த்த ஆடுங்களையும் கொண்டு வந்து விற்பாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி சந்தைகளுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து கூட்டின்னு வந்து காட்டுங்க. இந்த மாதிரி முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பசங்களுக்கு தெரியணும். கூட்டின்னு வந்து காட்டுங்க. நிறைய நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் நடக்கிற அந்த வார சந்தைக்கு கூட்டின்னு போய் காட்டுங்க. ஆடு இப்படி வந்துச்சு, மாடு இப்படி வந்துச்சு, பொருள்கள்லாம் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா ரகமான பதார்த்தமும் கிடைக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் விற்கிற விலையோட ஒரு 2 ரூபா 3 ரூபா இங்கே வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். எல்லா பதார்த்தமும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வியாபாரிங்க கொண்டு வந்து பதார்த்தம் விற்பாங்க. அது இல்லாமல் இந்த கிராம பகுதிகளில் இருக்குது இல்லையா, அவரைக்காய், பொல்லங்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி வந்து ஒன்று வந்து விற்பாங்க. அது கொஞ்சம் 9 மணிக்கு மேலே ஒரு 11 மணி அளவில் வந்தோம்னா எல்லா காய்கறியுமே கிடைக்கும். பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு வந்து இதை கூட்டின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் காட்டணும். மறுபடியும் சொல்கிறேன் நான், நம்ம எப்படி வாழ்ந்தாங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே வரலாறு தெரியாமல் போயிடுது. நம்ம சொல்ல மறுக்கிறோம் அவங்கக்கிட்ட. நம்ம வந்து அது சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ள 5 லட்சம் 10 லட்சம் கூட சம்பாதிப்பாங்க. ஆனால் அப்பா வந்து நான் செஞ்ச தொழிலில் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்குறதுல வந்து குறியாக இருப்பார். நீங்கள் எப்போனா காரு ஓட்டிப்பாங்க, நீ எங்கன்னா போங்கப்பா, நான் என்னுடைய வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆடு மாடு வளர்க்குறது, கொட்டாயங்களை சுத்தம் பண்ணுறது, அவர் செஞ்ச வேலைங்களை வந்து விடாமல் அவர் மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு போவாங்க. இதுதான் நம்ம மரபு. நம்மளும் வந்து எவ்வளோ பணம் காசு நம்ம வச்சுருந்தாலும் நம்ம வந்து மூதாதையர்கள் செஞ்சு அந்த மரபு வழி மாறாமல் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்களை செய்யணும். மரபு அழியாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு இது. மரபு அழிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒன்றுமே ஒரு அடையாளம் இல்லாமல் வந்து ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னோர்களை வந்து முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள வந்து வாரம் ஒரு முறையாவது இட்டுன்னு வந்து அவங்கள கண்டிப்பாக நீங்கள் காட்டணும். இதாங்க கருவாடு. எல்லா கருவாடும் கிடைக்கும். விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிலோ, 200 ரூபாய் கிலோ, குறைஞ்சபட்சம் வந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க கிலோ. நெத்திலே வந்து உயர் ரக கருவாடு வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. வாரத்துக்கு ஒரு முறை. இது ஒரு கடை மட்டும் தான் காட்டுறேன். இது மாதிரி வந்து நிறைய கடைங்க இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுகர் இருக்குது அது இருக்குதுன்றாரு. ஆனால் கருவாடு குழம்ப விடாமல் அவர் வந்து சாப்பிட்றாரு இந்த சந்தையில் வந்து. இந்த கடை வந்து இரவு 8 மணி வரைக்குமே வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கும். என்ன வெரைட்டியான கருவாடுகள் அத்தனை கருவாடுமே இங்கே வந்து விற்கிறாங்க. அவர் வந்து உங்கள் தொலைபேசி என்ன சொல்கிறீங்களா அப்படின்னா ரொம்ப கூச்சப்பட்டார். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க எல்லாமே. அது மாதிரி விவசாயத்துக்கு தேவையான மம்டிங்க 200 ரூபா சொல்கிறார் ஒரு மம்டி. நல்ல மம்டி அப்படின்னா ஒரு 350 ரூபாய் சொல்கிறாரு. கொடுவால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாய் கொடுவால்லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சில ரொம்ப பெரிய கத்தியாக இருக்குது 500 ரூபா வரைக்கும் இருக்குது. இதாங்க ஏர் சங்கிலி. இதை வச்சு தான் முன்னாடிலாம் உழுவாங்க. இப்போ டிராக்டர் வந்ததில் எல்லாமே போயிடுச்சு. நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு விவசாய குடும்பத்துக்கு தேவையான பொருள் அத்தனையுமே வந்து நம்ம அவங்க வந்து எடுத்துக்கின்னு போகலாம். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பொருளே அதுங்களுக்கு தெரியாது. இந்த பொருள் இதுக்கு பயன்படுது, இந்த பொருள் இதுக்கு பயன்படுதுன்னு பிள்ளைங்களுக்கே தெரியாமல் நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க. நீங்கள் எவ்வளோ நகர்ப்புறத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிராம பகுதியில் இருந்து விவசாயம் சார்ந்த பகுதியிலேருந்து தான் நீங்கள் போயிருப்பீங்க. அதெல்லாம் மரபு மாறாமல் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கண்டிப்பாக நீங்கள் சொல்லணுங்க. இதுதான் நம்ம முக்கியமான தருணம். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மரபையும் பாரம்பரியத்தையும் கண்டிப்பாக பின்பற்றணும். கொஞ்சமாவது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதை வந்து
ஊட்டணும். நம்ம ஒரு காலத்தில் வந்து இதுதான் நம்மளை வாழ வச்ச ஒரு தொழில். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மாறணும். அட போங்கப்பா இதெல்லாம் எப்போ எந்த காலத்தில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது. சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வரலாறு இல்லாமல் ஆகிடும். அதெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன். விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இங்கே வந்து விற்பாங்க. அவங்க தொடர்ச்சியாக வர்றாங்க, வாரத்துக்கு வருவாங்க. சரிங்க, நம்ம வந்து இதோட வந்து சந்தையை முடிச்சுக்கின்னு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பும் தருவாய் வந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணை சேனல் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த அவங்கவுங்க சேனலில் சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. ஒரு விவசாயத்துக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதா ஒரு ஹோட்டலில் படம் எடுத்து போடுறாங்க, சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து 1,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நாங்கள் விவசாயம் உயிர் சம்மந்தமாக வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம். நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பும் தருவாய் வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஏரி நிறைய ரொம்ப இருக்குது. அப்படியே உங்களுக்காக சும்மா அதை காட்டுறேன். நன்றிங்க, வணக்கம்.